ஒரு கிராமத்தில் சாரா என்ற அழகிய இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் பிறரை பார்த்து, அவங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள், எனக்கு மட்டும் அதிர்ஷ்டமே இல்லை என்று கூறிக்கொண்டே இருப்பாள். ஒருநாள் அவள் காடுக்குள் நடந்து சென்றபோது ஒரு பழைய மரத்தினடியில் ஒரு சிறிய பெட்டியைக் கண்டாள். ஆர்வமாக அதை திறந்து பார்த்தாள். அதன் உள்ளே ஒரு பழைய கரை படிந்த நாணயம் இருந்தது. அதை பார்த்தவுடன், இதில் என்ன மதிப்பு இருக்கும் என்று நினைத்து அதை அங்கேயே விட்டுவிட்டு சென்றாள். சில நாட்கள் கழித்து ஒரு முதியவர் அதே இடத்தில் அந்த நாணயத்தை கண்டார். அவர் அதை எடுத்து சுத்தம் செய்து கவனமாக பார்த்தபோது அது மிகவும் அரிய பழமையான நாணயம் என்று புரிந்தது. அதை விற்று நல்ல தொகை பணம் பெற்றார். இந்த விஷயம் சாராவின் காதில் விழுந்ததும் அவள் அதிர்ச்சியடைந்து வருந்தினாள். அந்த நாணயம் முதலில் எனக்குத்தானே கிடைத்தது, நான் தான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் என்று எண்ணினாள். அப்போது அந்த முதியவர் அவளை பார்த்து சொன்னார், வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரும், ஆனால் அதை நேரம் பார்த்து பயன்படுத்துபவர்களுக்குத்தான் அது அதிர்ஷ்டமாக மாறும். அந்த வார்த்தைகள் சாராவின் மனதை மாற்றின. அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்த ஆரம்பித்தாள். காலப்போக்கில் அவளும் வெற்றி பெற்றாள். கதையின் நீதி, அதிர்ஷ்டமில்லாதது இல்லை, அதை அடையாளம் காணாததே உண்மையான குறை. இதுபோன்று மோட்டிவேஷன் கதை தொடர்ந்து கேட்க தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.